கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. கர்த்தர் என் மீட்பராக இருக்கிறார். எதற்கும் குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்த நல்லவராக இருக்கிறார். குறைவின்றி நாம் காக்கப்படுவதும், குறைவின்றி நடத்தப்படுவதும், குறைவின்றி நாம் ஒரு நாளும் கர்த்தருடைய கருத்தினாலே நாம் போஷிக்கப்படுவதும் பார்த்தீர்களா? அதுதான் மெய்யாகவே கர்த்தர் நம்மை தம்முடைய கரங்களிலே நம்ம தாங்கி கொண்டு நடத்துவதாகும். அன்பான தேவ ஜனங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அருமையான இந்த வருடத்துல நீங்க எதுக்கும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்க வாயின் வார்த்தைகளால் நீங்க உச்சரிங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார் என்று மாத்திரம் சொல்லுங்க. நிச்சயமாக கர்த்தர் விதமாய் ஆசீர்வதிப்பார். நீங்க பேசுகிற ஒரு காரியம் உங்கள் வாயின் வார்த்தைப்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்து கொடுப்பார். அல்லேலூயா. நம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், நன்மையினால் வாயை கர்த்தர் திருப்தியாக்குவார் என்று நாம் வாசிக்கிறோம். விதமாய் பார்க்கிறோம். பிள்ளைகளே, நன்மைகளை செய்து நன்மையினால உன்னை திருப்தியாக்கி இந்த ஆண்டிலே கர்த்தர் உன் தலையை உயர்த்தி மென்மேலும் உன்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். மனிதர்கள் நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பெயரில் பட்டதால இருந்து கர்த்தருடைய வசனத்தை நம்பி கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் குறைவின்றி நடத்தப்படுவேன் என்று சொல்லு. உன் சொந்த பந்தம் உற்றாருக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் தலையை உயர்த்த போகிறார். இந்த ஆண்டிலே கர்த்தர் நிச்சயமாக உன்னை உயர்த்த நல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். விசுவாசி.